शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் இனிய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது பழமொழி. அது மாதிரி அனைவருக்கும் நல்வழி பிறந்து லக்ஷ்மி கட்டாட்சமாகவும் பூரணமான பிரகாசத்துடன் கூடிய நல்ல வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை துவங்குகின்றோம். இன்றைக்கு 11 ஜனவரி 2026 17 ஜனவரி 2026 வரைக்குமான, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மார்கழி 27 தை மாதம் 3ஆம் தேதி வரைக்குமான வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஞாயிறு முதல் சனி வரைக்குமான வார பலன்கள் 12 ராசி அன்பர்களுக்கும். சரி, இந்த வாரம் தேய்பிறை வாரமாக அமைந்திருக்கிறது. சந்திரன் சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து மூலா நட்சத்திரம், அதன் பிறகும் கூட ஒரு பாதம் பூர்வாஷாடா நட்சத்திரம் வரைக்கும், பூராட்டம் வரைக்கும் நகருகிறார். இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம அடுத்தது தலைப்புக்கு போயிடுவோம், அதாவது பலன்களுக்கு போயிடுவோம். 13 ஜனவரி 2026 செவ்வாய்க்கிழமை திருக்கணிதத்தின் பிரகாரம் போகி பண்டிகையாக அமைகிறது. இதுல வாக்கிய பிரகாரம் கொஞ்சம் டிலே ஆகிறது இந்த முறை. ஆனால் திருக்கணிதத்தின் பிரகாரம் ஒரு நாள் முன்பே வந்துடுறது. சரி, 14 ஜனவரி 2026 புதன்கிழமை அன்னைக்கு வாக்கிய பிரகாரம் போகிய பண்டிகை. ஆனால் அது அன்றைக்கு தான் மகர ரவி அப்படிங்கிறது வருது. அதாவது ரவிங்கிறது சூரியன். சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கிறது தான் நம்ம சங்கராந்தின்னு சொல்லுவோம். அதனாலதான் இதுலயும் கூட சபரிமலையிலும் கூட மகர ஜோதி அப்படிமா, மகரத்தில் சூரியன் நுழைவதிலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது கணக்கு. திருக்கணிதத்தின் பிரகாரம் அன்றைக்கு பொங்கலாக அமையறதுனால அன்னைக்கு காலையில பொங்கல் வைப்பவர்கள் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஏனென்றால் வாக்கிய பிரகாரம் அடுத்த நாள் தான் அப்படின்னு வருது. ஏன் சுவாமிகளை குழப்புகிறீர்கள் அப்படின்னாக்கா, திருக்கணித பிரகாரம் செய்வதே உச்சிதமாக இருக்கும். சரி, 15 ஜனவரி 2026 வியாழக்கிழமை வாக்கியப்படி பொங்கல் பண்டிகையாகும். அதற்குண்டான நேரம் 9:45 11 வரைக்குமான டைமாக இருக்கிறது. இதை நான் எதுல செய்ய வேண்டும் அப்படின்னா, திருக்கணிதம் பிரகாரம் செய்வதே உச்சிதம். ஆனால் சில பேருக்கு திருக்கணிதத்தை விட வாக்கிய பஞ்சாங்கத்தின் மேல் நம்பிக்கை அதிகம்ங்கிறதுனால அதுக்கு ஒரு டைம் நான் கொடுத்திருக்கின்றேன். இன்னும் கூட திருக்கோயில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய பலன்கள் தான் அக்யூரேட்டாக அமைகின்றது. சரி, இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது இன்பம் பொங்கட்டும், ஆனந்தம் பொங்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வமும் பெருகட்டும். சரி, அடுத்தது ஜனவரி 16 2026 வெள்ளிக்கிழமை மாட்டு பொங்கலாக அமைகிறது. அன்றைக்கு பிரதோஷமும் கூட. கோ பூஜை பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா மணி 6லிருந்து 9 வரைக்கும் நம்ம அந்த டைமை செட் பண்ணிக்கலாம். 17 ஜனவரி 2026 சனிக்கிழமை காணும் பொங்கலாக, கரிநாளாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வு. இது தமிழர் திருநாள். இந்த திருநாள் விமரிசையாக கொண்டாடப்பட வேண்டும், கொண்டாடுவோம் அப்படிங்கிற இந்த இதோட நம்ம அடுத்த பலனுக்கு போயிடுவோம். சந்திராஷ்டமம் இந்த வாரம் கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அது பலன் பார்க்கும்போது நம்ம பார்த்துருவோம். இப்ப பொதுவான பலனுக்கு வந்துருவோம். பொதுவான பலன் என்ன அப்படின்னா, இந்த வாரமும் 4 கிரகங்கள் 9ஆம் இடத்தில் இருக்கின்றன.
அரசியல், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல லாபத்தையும் விருத்தியையும் விகாசத்தையும் காணலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது பெருகும். வண்டி வாகனங்களுக்கு நிறைய பேருக்கு பாக்கியம் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் பல வெற்றிகளை ஈட்டு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறது பாரதம். புதனுடைய அமைப்புனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்குகின்றது. பிறகு உங்களுடைய மீட்டிங்ஸ் அத்தனையுமே சக்சஸ்ஃபுல்லாக போக போகிறது. புதிதாக தொழில் தொடங்கியவர்களுக்கு இருந்த தேக்க நிலை மாற இருக்கின்றது. தகவல் தொடர்பு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற தொழில்நுட்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களும், அத்தனை ஃபீல்டுன்னு சொல்லும் இல்லையா, துறைகளும் நல்ல வளர்ச்சிகளை காணும். எங்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா 3 விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிலங்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில், ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய விஷயத்தில், பெண் பார்த்தல், மாப்பிள்ளை பார்த்தல் விஷயத்துல நல்ல நாள் குறித்து பார்க்க வேண்டும். அதுல ஒரு மிஸ்கைடன்ஸ் ஆகலாம், ஜாதகங்கள் மாறி போகலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அமையலாம். அதனால அந்த விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்காக நல்ல காலங்களை தேர்ந்தெடுத்து நம்ம முகூர்த்தங்களை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். மேலும் சகோதர உறவுகளுடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்பா பெண், அதாவது பெண் குழந்தை மற்றும் அப்பாக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க 2 பேருக்கு நடுவுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சகோதர உறவு, தந்தை மகள் உறவு, இந்த 2 உறவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, கோர்ட்டு கேஸ் அல்லது லிட்டிகேஷன்ஸ், இது எல்லாவற்றையுமே ஒரு வாரம் பொறுத்திருக்கலாம். இன் ஜெனரல் தனித்தனி ராசிகளுக்கு மாறும், அதை நான் சொல்லிடுவேன். வெளியூர், வெளிமாநிலங்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு படிப்பு நிமித்தமாக பிரயாணிக்கும் பொழுது கணபதியினுடைய உபாசனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த வாரம் புதன் வியாழன் அன்று சூரியன் சுக்கிரன் செவ்வாய் 3 பேருமே மக்கரத்துக்கு வந்து விடுகிறார்கள். அதனால இந்த வாரத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை காணலாம். சரி, இப்போ தனி மனிதனுடைய பலருக்கு நம்ம போயிடலாம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பாக்கியமான வாரம். விளையாட்டு துறையிலும் சரி, ஆபீஸ்லயும் சரி, மீட்டிங்லயும் சரி, பப்ளிக்லயும் சரி, எல்லா இடத்திலும் நீங்கள் புகழ் வாய்ந்தவர்களாக, ஆற்றல் மிகுந்தவர்களாக காணப்படுவீர்கள். 13ஆம் தேதி அஸ்வினியினுடைய சந்திராஷ்டமம் வருகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 13ஆம் தேதி மீட்டிங்ஸ் அல்லது ஒரு தகவல் பரிமாற்றத்தை குறைக்க வேண்டும். அதுவும் உறவுகளில் ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன்கிழமையாக வருவதனால அன்றைக்கு வண்டி வாகனங்களை வாங்குவது தவிர்க்கப்பட வேண்டும். மொபைல் போன்றவைகளை வாங்குவது, எலக்ட்ரிக் ஐட்டங்கள் வாங்குவதையும் மோட்டார் ஐட்டங்கள் வாங்குவதையும் தவிர்த்தாலே போதும். வியாழக்கிழமை கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம். அரசு மற்றும் அரசியல் ரீதியான விஷயங்கள், அப்பா போன்ற விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெயிலில் அதிகம் அன்று சுத்தக்கூடாது. மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை வரமும், பிறகு அதாவது வரன் கிடைக்கக்கூடிய விஷயமும் ரொம்ப அற்புதமாக இந்த வாரத்திலிருந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கிறது. வெளியூர்ல இருந்து நமக்கு பெண் தேடியோ அல்லது மாப்பிள்ளை தேடியோ நமக்கு ஜாதகங்கள் வரும். குழந்தை வரத்திற்கு செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்கின்றவர்களுக்கு உடனடியாக குழந்தை அமையக்கூடிய, அந்த கரு தங்குவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். பண வரவை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரங்களை விட இந்த வாரம் பண வரவு அதிகரிக்கும். அதே போல செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல சீர்மை பெறும். சகோதர உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. தந்தை மகள் உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உறவுகளில் பெண் எடுக்கக்கூடாது. உறவுகளில் பெண்ணோ மாப்பிள்ளையோ எடுத்து கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த வாரம். அது இப்போ ஜென்ரலாவே வேண்டாம்னு தான் சொல்லுகிறார்கள். வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்த தடைகள் அத்தனையுமே நீங்கி விளையாட்டுத் துறையிலும் படிப்பு துறையிலும் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு விருத்தியை கொடுக்க வேண்டிய ஒரு வாரம். PhD பண்ணுகின்றவர்களுக்கு, வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தேக்க நிலை மாறி அவர்களுக்கு உடனடியாக விஷயங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் ஒரு நல்ல வாரம். மேஷராசிக்காரர்களுக்கு
பிசினஸ்லயும் சரி, ஜாப்லயும் சரி, வீடுகளிலும் சரி, எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு பாக்கியமான வாரம் அப்படின்றால் மிக இல்லை. நட்புகளிலும் அதுலேயும் ஆபீஸில் இருக்கக்கூடிய நட்புகளினால் ஆதாயம் நிறைய உண்டு. மேடராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகனும் சிவனும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் எதிர்பாராத பண வரவும், நட்புகளில் ஒரு இனிமையும், கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பும், கோர்ட்டு கேசுகளில் கொஞ்சம் இழுபறியுமாக போக இருக்கிறது. ஆனால் திருமண ஏற்பாடுகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை வரும், வெளிநாடுகளுக்கு பிரயாணம் போகும்போது ஒரு சந்தோஷமான மனநிலையில போயிட்டு வாங்க. அதுவும் புதுமண தம்பதிகள், குழந்தை வரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு பிரயாணிக்கும் பொழுது உங்களுடைய குழந்தையானது உருவாகக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. அதனால ஒரு ஹாப்பியான ஒரு மைண்டாக இருங்க. அந்த யாத்திரையில போயிட்டு நிறைய போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். ஒரு நல்ல ஒரு அமைப்புடன், அதாவது ஒரு மைண்ட் செட்டு நம்ம கையில தான் இருக்கிறது. மைண்ட் ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஹெல்த்தியாக வைத்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கிறது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல குழந்தையினுடைய ஒரு வரமானது கிடைக்கும். லேண்ட் விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் தேவை. இந்த வாரமும் லேண்ட் டீலிங் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருப்பது நல்லது. லாங் டிரைவ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. திருமண ஏற்பாடுகள் உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கணும். குழந்தைகளை வெளியூர் அனுப்பும் போது பெண் குழந்தைகளை ரொம்ப லாங்குக்கு அனுப்ப வேண்டாம், தனியாக அனுப்ப வேண்டாம். வெளியூரிலும் வெளி மாநிலங்களிலும் படிக்கக்கூடிய, வெளிநாடுகளிலும் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு சொல்லிவிடுங்கள், 7 மணிக்கு மேலே இரவு வெளியில் போக வேண்டாம். ரொம்ப முக்கியமான தேவைகளாக இருந்தால் தான் தனியாக போக வேண்டாம், மற்றவர்களுடன், அதாவது ஒரு கூட ஒருத்தரோட போயிட்டு வாங்க. எங்குமே பெண் குழந்தைகளை தகவல் சொல்லாம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு பண கஷ்டம் நீங்கக்கூடிய அமைப்பு, கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பு, வட்டி தொழில் நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு அமைப்பு இருக்கிறது. ஜாப் கிடைக்கிறது எல்லாமே கொஞ்சம் குயிக்கா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவிகளும் பணங்களும் சேரும். ஆக மொத்தத்துல இந்த வாரம் ஒரு த்ரில்லிங்கான, ஆனால் திருப்பங்களுடன் கூடி நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரம். வீடு வாங்கல, எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல நம்பிக்கையை ஊட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வேலையில அதிருப்தியாகத்தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி தன்னுடைய சேர்ல போய் உட்காந்தோடனே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும், கொஞ்சம் குழப்பம் இருக்கும். திடீர்னு சில சந்தோஷங்களும் இருக்கும். அந்த சந்தோஷங்கள் நீட்டிக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தினால நம்ம என்ன பண்ணிடுவோம், நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஒர்க்குனாக்கா ஓவர் ஸ்மார்ட்னு பண்ணிட்டு இருப்போம். ஓவர் ஸ்மார்ட் ஆகாம இருந்தாலே இந்த வாரம் நீட்டா போகும். நான் ஏதோ ஓவர் ஸ்மார்ட்டா பண்றேன்னு சொல்லி இருக்கிறத காமிக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளே காமிச்சிருவோம். ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாத வாரம். அடுத்தவர்களுடைய ரகசியத்தையும் பேசக்கூடாத வாரம். அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். பேசாதீர்கள், மற்றவர்களை பற்றி பேசாது. அதுவும் ரிலேட்டிவ்ஸை பற்றி, யாரு தன்னுடைய தந்தையை பற்றியோ, தன்னுடைய சகோதரனை பற்றியோ, தன்னுடைய மாமனார் மாமியாரை பற்றியோ, அல்லது தன்னுடைய அம்மா வழி சொந்தமாகிய மாமா அவங்களுடைய குடும்பத்தை பற்றியோ, அல்லது எதிர்பாலினரை பற்றியோ எதுவுமே கமெண்ட் அடிக்காதீர்கள். அதுதான் இந்த வாரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம். மற்றபடி சொல்வன்மையும் சொல்வாக்கும், நீங்க வெளியில போய் ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத இடத்துல லாபம், எதிர்பார்த்த இடத்தில் கொஞ்சம் ஏமாற்றமும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இந்த ராகுனுடைய அமைப்பினால சிறு தொழில் பெரு தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரிய பிசினஸ் மேன்களுக்கு அத்தனை பேருக்குமே சந்தோஷமான விஷயம்தான் நடக்கும். அதனால ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு இன்பமும் அதே போன்று ஒரு இன்ப அதிர்ச்சியும் கலந்த வாரம். அது என்ன இன்பமும் இன்ப அதிர்ச்சியும் அப்படின்னாக்கா, எதிர்பாராத ஒரு விஷயங்கள், அதாவது இவர்கள் நமக்கு உதவுவார்களா, இவர்கள் நமக்கு இந்த அளவு செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு நம்முடைய பிம்பத்தையே உடைக்கக்கூடிய இது வாரம். நல்ல வாரமே. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இன்னும் கூட இந்த ஒரு வாரம் உங்க கையில இருக்கு. உங்களுடைய நினைப்பை, உங்களுடைய குறிக்கோளை அடைவதற்கு இன்னும் கூட உங்களுடைய கையில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு.
எல்லாமே முடிஞ்சு போயிடுத்துன்னு நினைக்க வேண்டாம். இந்த வாரமும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. அதுவும் அரசு துறையில இருப்பவர்கள் கலங்கவே வேண்டாம். என்னடா பிரச்சனை எல்லாம் எப்படி சூழ்ந்து கொண்டதே அப்படின்னு, கடன் சூழ்ந்து கொண்டதே அப்படின்னு சொல்லி, அல்லது வியாபாரத்துல நம்ம எடுத்த முடிவெல்லாம் போய் அதோகதி ஆயிட்டுமே கலங்கவே வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் இன்னும் இருக்கின்றன. இந்த வாரம் அத்தனை துறையிலிருந்தும் வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கும் நல்ல நம்பிக்கை கிடைச்சிடும். குழந்தை இல்லாதவர்களுக்கும் நல்ல நம்பிக்கை கிடைச்சிடும். அரசாங்கத்தில் வேலையில பிரச்சனை இருப்பவர்களுக்கும் நல்ல எல்லா விதமான விஷயத்திலும் நன்மை கிடைக்கும். வேலை இல்லா திண்டாட்டம், ரொம்ப நாள் வேலையே இல்லை, கண்டிப்பாக இந்த வாரம் ஆறுதலான விஷயங்கள் பல நடக்கும். ஆனால் சொந்த தொழில் செய்யும் போது கொஞ்சம் எல்லாமே மந்தமாக இருப்பதாகத்தான் தோணும். ஆனா அந்த மந்தத்தன்மை போக வேண்டும் அப்படின்னாக்கா நம்ம ஹனுமனுடைய வழிபாடு, வாயு வேகம் மனோவேகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஸ்பீடப் ஆகும். கருடாழ்வார் சன்னதிக்கு போய் கருடாழ்வாரை வழிபாட்டுட்டு வர வேண்டியது, சுதர்சன சக்கரத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒழித்து விடும். இந்த வாரம் அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கின்றன. எல்லா விதத்திலையுமே ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் அள்ளித்தரக்கூடிய வாரம். எல்லா ஃபீல்டும், அது திருமணமா, குழந்தையா, இல்லை வேலை கிடைக்கணுமா, இல்லை இருக்கிற வேலையில நிரந்தரம் ஆகணுமா, வெளிநாடுகள்ல ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். அதே போல சனி செவ்வாயை பார்த்து, செவ்வாய் சனியை பார்க்கறதுனால லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமையிலிருந்து உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள், வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நல்லபடியாக நடக்கும். தந்தை விஷயத்துல கொஞ்சம் நம்ம எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைஞ்சு ஏமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அது நன்மையாகத்தான் முடியும். சகோதரரிடத்திலும் தந்தை இடத்திலும் கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. மிதுன ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிறைய நல்ல பாசிட்டிவான, புதன்கிழமை சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு மகரத்துக்கு வர்றார். வியாழக்கிழமை சூரியன் வர்றார். வெள்ளிக்கிழமை செவ்வாய் வர்றார். எல்லாம் ஒருத்தரா உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போகும். என்னது, அப்பாவோடையும் அரசாங்கத்தோடையும் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதர உறவோடு இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி பிரச்சனைகளும் வெகுவாக குறைஞ்சிடும். வெளியூர்ல இருந்து நம்ம லீவுக்காக வரும்போதே நல்ல ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைச்சிடும். ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை நோக்கின ஒரு வாரம். ஆனால் வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கேரண்டி கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்குவீர்கள். ஆரோக்கிய மேம்பாடு உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ராகுனுடைய 8ஆம் இடத்தினுடைய சதபிஷா நட்சத்திரத்தில் உட்கார்ந்ததன் அமைப்புனால ஹார்மோன்ல பிரச்சனைகள், ஸ்கின் பிரச்சனைகள், பயம் நிறைய பேருக்கு இல்லாத வியாதி இருக்கிறதோ அப்படின்னு எக்ஸாஜரேட் பண்ண அந்த பயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கக்கூடிய ஒரு வாரம். திருமண அமைப்புல கொஞ்சம் தாமதங்கள் இருந்தாலும் இந்த வாரமும் அந்த தாமதமானது கொஞ்சம் தொடரத்தான் செய்கிறது. அடுத்த வாரத்திலிருந்து தான் உங்களுக்கு திருமண விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் கல்யாண வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் நீங்கும். வெளியூர் வெளிமாநிலங்களில் இருப்பவர்களுக்கு இந்த வாரமும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கின்றன. ப்ராப்பர்ட்டி எல்லாம் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த வாரம் கையே தொடாதீர்கள். ஆரோக்கிய விஷயத்திலும், சூதாட்ட விஷயத்திலும், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலும் சோதனையே வேண்டாம். பி கேர்ஃபுல். அதனால கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் பாரங்களும் நீங்கக்கூடிய வாரம். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. உறவுகளில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் குறைந்தாலும் வார்த்தைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகத்தான் பயன்படுத்த வேண்டும். அதனால நிறைய பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஆக கடகராசி நண்பர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம், குடும்பத்தில் பிரச்சனையா, வருமானத்தில் பிரச்சனையா, பணப்பிரச்சனையா, கணபதியினுடைய அனுகிரகம். அதனால கணபதியினுடைய உபாசனையும் பிறகு அம்பாளினுடைய உபாசனை, இந்த 2 உபாசனை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் புதன் வியாழன் வெள்ளியிலிருந்து எல்லா விஷயங்களும் மாறும். என்னென்ன மாறும் அப்படின்னாக்கா,
வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய விஷயங்கள் டக்குன்னு குயிக்கா உங்களுக்கு நிறைவேறும். அரசாங்கத்துல இருந்து ஏதாவது ஒரு லாபம் வரப்போகிறது, ஒரு விஷயங்கள் நல்லா நடந்து ஏற போகிறது அப்படின்னா நீங்க வந்து திங்கள் செவ்வாய் புதனுக்குள்ள பண்ணி முடிச்சிடும், இல்லைன்னா சீன் மாறிடும். வெளியூர் வெளி மாநிலங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும், அதுல கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கத்தானே செய்யும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தொடர்கின்றது, அதனால ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். செவ்வாயும் சனியும் ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு 3 நாட்கள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன், இந்த 4 நாட்களுமே ஜாக்கிரதையாக குழந்தைகளுடனும் பிறகு கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வியாபார நிமித்தமாக வந்து வெளியூர் வெளி மாநிலங்கள் போவது அப்படிங்கிறது சக்சஸாக கொடுக்கும். நல்லா புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு போகணுமா தாராளமாக போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகருடைய வழிபாடும் ஹனுமனுடைய வழிபாடும் மிக 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 இருந்தது வேண்டும். ஏனென்றால் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பிறகு சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வயிற்றுல வந்து கீழ் வயிறு, அதாவது வந்து அடி வயிறுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால ப்ராப்பரான யோகா மெடிடேஷன் இப்படியே போயிட்டு இருக்கும். சிம்மராசி அன்பர்கள், பதவிகளில் நமக்கு பிரச்சனைகளும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. அதனால பதவிகள் ஏதாவது புதிதாக வந்து நமக்கு கிடைத்தது அப்படின்னாக்கா அம்பாளுடைய அனுகிரகம், அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு லலிதா சகஸ்ரநாமத்தை வந்து அர்ச்சனையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இந்த வாரம் முழுவதும் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது. குருவனுடைய அருளால் குழந்தை வரத்திற்கு பஞ்சமில்லை. திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, காதல் திருமணங்கள் உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் புரியாத புதிராகவும் ஆனால் உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. நண்பர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசினஸ் டீலிங் எல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு போகணும். விநாயகரும் ஹனுமரும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார்கள். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, எதிர்பாராம சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய நிலமோ வீடோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய காதுகளுக்கு வரும். வெளியூர் வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் நன்மை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் இன்னும் கூட பிரச்சனைகள் இருக்கின்றது. தூக்கம் வந்து பல யோசனைகளினால நீங்களே உங்களை குறைத்துக் கொள்வீர்கள். ஆனால் லாபம் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட்லேயும் லாபம் உண்டு. வெற்றிகள் பல கிடைக்கும். வீடுகளில் வந்து இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்தாலும் கூட சுமூகமான விஷயங்கள்ல வெளியில வந்து சொசைட்டியில வந்து நல்லபடியாக போயிட்டு வருவீர்கள். உங்களுடைய கோர்ட்டு கேஸ் விஷயங்களில் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். வருமானம் வந்து எதிரியினுடைய பணமானது நமக்கு கிடைக்கும். அதனால நீங்க கேம்பிளிங்லயும் பணம் கிடைக்கும். ஆனால் அந்த பணம் வந்து நிற்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அரசியல், அரசாங்கம், விளையாட்டுத்துறை, நீதித்துறை இது அத்தனையுமே புதன்கிழமைக்கு பிறகு அவர்களால் என்ன நினைத்து சாதிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அது அத்தனையும் நடந்தேறும். இந்த வாரம் வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் வரைக்கும் ஒரு பலனாகவும் புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் இன்னும் பாசிட்டிவான ஒரு பலனாகவும் இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தியும் அதே போன்ற உக்ர தெய்வம் பிரத்திங்கரா அல்லது வாராகி இவர்களுடைய ஒரு அமைப்பு. ஓம் தம் தட்சிணாமூர்த்தையே நமஹா சொல்லிக்கொண்டே இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல அமைப்பு. அது நீங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து PhD வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல ஒரு பலன்கள். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கம்மியான சோம்பல் இருக்கும். கொஞ்சம் நடை பயில வேண்டும். நடை டெய்லி கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டும். அதுவே உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மூல காரணம். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. சில பேருக்கு காலில் பிரச்சனைகள், பாதத்துல பிரச்சனைகள், பிறகு சில பேருக்கு வந்து அதாவது நம்ம ஆசன வாயில் பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டு. அதனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக உணவில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் திருவினையாக்கும். குழந்தைகளுடன் இருந்த பிரச்சனைகளும் தீங்கும். ஆனால் எதிரிகளுடன் பிரச்சனை தொடரும். கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்டுகிடாம ஒரு வாரத்துக்கு சைலண்டா இருந்துருவோம். கடன் பிரச்சனையும் வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? லக்ஷ்மியினுடைய வழிபாட்டை பண்ண வேண்டும் இந்த வாரம்.
மந்திர சித்திக்கக்கூடிய வாரம். மந்திர சித்தி கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும். பணம் கிடைக்குமா? கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். புதன்கிழமையிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. புதன், வியாழன், வெள்ளி, சனி பணப்பிரச்சனை எல்லாம் தேர்ந்துடும். லேண்டு வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்க வேண்டும் நினைப்பவர்கள், பிசினஸ்ல ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், ஏன் இந்த மால் வைத்திருப்பவர்கள், ஷாப் வைத்திருப்பவர்கள், மளிகை கடையிலிருந்து எல்லா விதமான வியாபாரிகளும் டைரக்டா பொருள்களை கொடுத்து வாங்குபவர்களுக்கு இந்த வாரம் சரியான வாரம். துளாராசியில இருக்கக்கூடிய ஆடிட்டர்ஸுக்கும் நல்ல வாரம், மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல வாரமே. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கும், இருந்தாலும் நல்ல வாரமாகத்தான் இருக்கிறது. அற்புதமான ஒரு வீடுகளில் ஒரு குதூகலமும் ஒரு பண்டிகையினுடைய ஜோஷும் துளாராசிக்காரர்களால் நல்ல அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், இந்த வாரம் சுத்தமாக வேண்டாம். குழந்தை வரம் இருக்கிறது, திருமண யோகமும் இருக்கிறது. ஆனா வம்புக்குனாக்க நம்ம தயாரிடுவோம், அதை மட்டும் நம்ம குறைச்சிக்கணும். நோ ஆர்கியூமெண்ட், நோ. அது ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இருந்தாலும் சரி, சொந்தக்காரர்கள் நடுவில் இருந்தாலும் சரி, குறிப்பாக சகோதரர்களுக்கு நடுவில் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். திருமண வாழ்க்கையில ஒரு இனிமையான ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்க போகிறது. இந்த 1.5 மாசம் கொஞ்சம் திருமண வாழ்க்கை அந்த அளவு, இந்த 1.5 மாசம் திருமண வாழ்க்கை என்பது அவ்வளவு இனிக்கல. இப்ப இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களாகவே இருக்கின்றன. துலா ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை காளி, அன்னை மகாலட்சுமி. பிசினஸ்மேனுக்கு புதன்கிழமைக்கு மேல எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியும். ஜாபுக்கு போக வேண்டும் அப்படின்னாக்கா காளியினுடைய கோயிலுக்கு போயிட்டு போங்க. பொங்கல் உங்களுக்கு தான் ஒரு நல்ல ஒரு இனிஷியேஷன், ஒரு ஆரம்பம். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் இந்த பண பிரச்சனைகள், இருந்த சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள், உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கி உங்களுக்கு செலவுகள் இருந்ததும் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய முயற்சிக்கு வலுவும் கூடும், உங்களுடைய சக்தியும் கூடும், ஆப்பர்ச்சுனிட்டியும் கூடும். வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பிரயாணம் வருகிறதுன்னா தாராளமா போயிட்டு வாங்க. ஆபீஸ்ல ஆன்சைட்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். வேலை மாற்ற வேண்டும் அப்படின்னாக்கா இந்த வாரம் புதன்கிழமைக்கு அப்புறம் யோசனை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஐடியில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும். இப்போ ஒரு சந்தோஷமா தான் இருந்தோம். கடந்த 1.5 மாசம் எல்லா விதத்திலையுமே ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம். ஆனா அது எதற்காகன்னு தெரியாம தான் இருந்தோம். இருந்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. துக்கத்துக்கு நடுவுலையும் அந்த கஷ்டத்துக்கு நடுவுலையும் கஷ்டமே தெரியல. அது கஷ்டமா இருந்தது அப்படின்னு நம்ம நினைச்சதெல்லாம் கஷ்டமே இல்லை அப்படின்னு லேட்டரா நம்ம நினைச்சிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த வாரத்துல முயற்சிகளை ஆரம்பியுங்கள். போதும், இது பண்டிகை முடிஞ்ச உடனே ஒரு நல்ல முயற்சிகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரம். தை பிறக்கின்றது. அந்த தை பிறக்கும் போது குறிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் பல எடுக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு உணர்த்தப்படும். நான் இனிமேல் தான் உழைக்கணும், இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அந்த ஒரு நமக்கு வழி பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பம். அதே மாதிரி பண பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குழந்தைகள் விஷயத்தில் தான் முடிவெடுக்கிறது கொஞ்சம் தவறாக போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணணும், குழந்தையோட முடிவெடுக்கும் போது சிங்கிளால நம்ம முடிவெடுக்க கூடாது. அப்புறம் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கிறது, ஹார்மோன்ல பிரச்சனை இருக்கு. தைராய்டு பெண்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் தைராய்டு கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்புறம் 4ஆம் இடத்துல ராகு சத்தபிஷாவில் இருக்கிறதுனால அது காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடமாக இருந்தாலும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முக்கியமாக கொலஸ்ட்ரால் செக் பண்ண வேண்டும். ஆக்சுவலி கொலஸ்ட்ரால்ல ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் நம்ம ஒரு பிளட் செக் பண்ணிடணும். இந்த ராகுன்னு சொன்னா நல்ல கொழுப்பு கிடையாது, அது ஒரு கெட்ட கொழுப்பு. அதனால ராகு மஜ்ஜையையும் குறிக்கிறார், கெட்ட கொழுப்பையும் குறிக்கிறார், அதே போன்று கழிவு உறுப்புகளையும் குறிக்கிறார். சரியா பயன்படுத்தலை அப்படிங்கிறது, சரியா கழிவுகள் வெளியில் ஏறலை அப்படிங்கிறதையும் குறிக்கிறார். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சுகர் பேஷண்ட் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வாரமே. படிப்பு விஷயத்தில் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியவர்கள் படிக்க வேண்டும். டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கிறது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை. ஏன்னா ராகுவும் சனியும் உட்கார்ந்துட்டு நிறைய டிஸ்ட்ராக்ஷனை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மாறுங்கள்,
மோர் ஃபோக்கஸ் இஸ் நீடட். ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, கேம்பிளிங்லேயும் சரி லாபம் உண்டு. ஜென்ரலாகவே பணவரவு உண்டு, நல்ல பணவரவு உண்டு. இரண்டுக்கு உண்டானவன் வந்து இரண்டாம் இடத்த தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறது பணவரவு கண்டிப்பாக உண்டு. ஆனால் படிப்பு விஷயம் ஏதாவது நம்ம ஆராய்ச்சி பண்ணி முடிவு எடுக்கணும் அப்படின்னா சோம்பலாடும். அதனால அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹயக்ரீவனுடைய உபாசனை வேண்டும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. வியாபாரத்துல தடை நிறைய இருக்கிறது அல்லது எதுவுமே புரியல அப்படின்னா கணபதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிள்ளையார் கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வாரம் எண்டுக்குள்ள உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைச்சிடும். படைப்பாளிகள் அத்தனை பேருக்கும், நடிகர்கள், படைப்பாளிகள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே, பிலிம் இண்டஸ்ட்ரி சார்ந்தவர்கள், யூடியூப் சார்ந்தவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயமானது புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த இரண்டாம் வாரத்தினுடைய இரண்டாம் பகுதியில நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க இருக்கின்றன. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து நிறைய ஒரு தாட்ஸ், எண்ணங்கள், எதிர்காலத்தை பற்றின திட்டங்கள் எல்லாமே இருந்தது. செயல்முறையில வந்து எதுவுமே வந்து செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்களுடைய ஆற்றல் கூடுவதை பார்ப்போம், பண வரவு கூடுவதை பார்ப்போம். பெண் மாப்பிள்ளை கிடைக்கிறது, அதாவது வந்து வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம், நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பிறகு பண பிரச்சனைகளுக்கு வந்து பெரிய ஒரு தீர்வு. தொழிலில் வந்து இருப்பவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் அனைத்து ஃபீல்டும் வந்து ஃபிளரிஷ் ஆகக்கூடிய ஒரு யோகம். ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் வந்து கொஞ்சம் மந்தமான தன்மையை உணர்வார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு செகண்ட் ஹேண்ட், அதாவது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கட்டி முடிச்ச ஒரு பழைய ப்ராப்பர்ட்டியை விற்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பிறகு ரியல் எஸ்டேட்டில் வந்து நல்ல லாபம் இருக்கிறது. பிறகு கான்ட்ராக்ட்ஸ், பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸை வந்து முடிக்கக்கூடிய விஷயம் படைத்தவர்கள் இந்த வாரம் தனுராசி அன்பர்கள். அப்புறம் வந்து பேச்சுவார்த்தை, இரண்டு குரூப்புகளுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடத்துறது, அதுல சக்சஸ் அடைகிறது. லா, சட்டத்துறையில் வந்து சிறப்பான முறையில் வந்து அவர்களுடைய ரிசல்ட் இருக்கிறது. பெரிய பெரிய பதவிகளை அடைவது, அதாவது ஐஏஎஸ் முதற்கொண்டு மிலிட்டரியில, இராணுவத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் அடைகிறது. சொந்த வீட்டில் சில பிரச்சனைகள் வந்து உண்டாக்கி அதனால கொஞ்சம் மனது பாதிக்கப்படுவது. ஆனாலும் தைரியத்தோட அது வந்து எதிர்பார்க்கிறது. அதாவது வந்து உள்ளுக்குள்ள நடிகிட்டு இருந்தாலும் வெளியில தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தனு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டு. குறிப்பாக வெள்ளிக்கிழமை வந்து நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள், பண விஷயங்களை வெள்ளிக்கிழமை தாராளமாக முடிவெடுக்கலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை கருமாரி. சனி செவ்வாயினுடைய பார்வை இருந்தாலே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலையா, கருமாரியம்மனுடைய வழிபாட்டை செய்யுங்கள். அது உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கும். அதே போன்று சிவன் கோயிலுக்கு சென்று வருவதும் தனுராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயத்துல ரெமெடி கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்துல இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் பாக்கி இருக்கிறது. அது வந்து இந்த வாரத்துல இருந்து இனிஷியேட் ஆகும். பாக்கியங்கள், நல்ல பெருமை கிடைக்கும். வெளிநாடு யோகம் இருக்கிறது. வெளிநாட்டிலேயே சுற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வெளிநாட்டினுடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை மாறி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கவர்மெண்ட், அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வும் அல்லது ஒரு கௌரவமான விஷயமும் நடக்க இருக்கின்றது. தனுராசிக்காரர்களுக்கு வந்து வரன் அமைவதும் குழந்தை வரம் அமைவதுமாக இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாரம். இந்த தனுராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைத்து இதுவரைக்கும் வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அப்புறம் ஹோம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த மாதிரி நிறைய லாபங்கள் இருக்கு தனுராசி அன்பர்களுக்கு. தனுராசி அன்பர்களுக்கு ஆக்சுவலி சொல்ல போனா இதுவரைக்கும் வந்து நிறைய ஐடியாஸ் இருந்தது. இப்ப செயல்பட ஆரம்பிப்பீர்கள், வெற்றியும் காணுவீர்கள். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உள்ளூர் திரும்பும் நேரம் இது. நம்ம அப்படியே வானத்துல பறந்துகிட்டே இருந்தோம் இல்லையா, பிராக்டிக்கலா வாங்கு சார் அப்படிங்கிற நேரம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வரும். பணத்துக்கு உண்டான யோகம் இருக்கிறது. கொஞ்சம் ராகுனுடைய இரண்டாம் இடத்தினுடைய அமைப்புனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக போய்கிட்டு இருந்தாலும் குருவனுடைய பார்வைகளால அதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரத்துல இருந்து கான்பிடென்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஆத்ம பலம் கூடக்கூடிய ஒரு வாரம். நிறைய அடி வாங்கிட்டோம், அவ பேச்சுக்கு ஆளாயிட்டோம். ஆனா இந்த வாரத்துல இருந்து ஒரு வீறு கொண்டு ஒரு நல்ல புத்துணர்வை அடைவீர்கள், பராக்கிரமத்தை அடைவீர்கள். விளையாட்டு வீரர்கள் விளையாட்டில் நிறைய வெற்றி அடைவதும், இன்ஜினியர்ஸும் டாக்டர்ஸும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊழியராகட்டும் பதவியில் இருப்பவர்களுக்கும் தன் மீது இருந்த அவ பேச்சையும் அவ மரியாதையும் அல்லது ஒரு மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் பேசிட்டே இருப்பீங்களா, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற வகையில் வெற்றியை காண்பீர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு வந்து
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். வரன் கிடைக்கக்கூடிய யோகம், காதலில் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம வெளியில வந்து ஒரு நல்ல ஒரு வரன் அமைகிறது. ஒரு காதல், ஒரு அந்நிய மொழி பேசக்கூடியவர்களுடன் ஒரு நல்ல ஒரு எதிர்காலமானது அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் நீங்கள் வேலையை விடணும், ஒரு வேலைக்கு நாம் போகணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வேலையில இருந்து இப்போ பேப்பர் போட வேண்டிய நேரம் இது அல்ல. வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போனா நல்லபடியா இருக்கலாம், மீட்டிங்லாம் நல்லபடியா பண்ணலாம். அது போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து பேக் டு பெவிலியன். உங்களுடைய ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சிதற விடாதீர்கள். மனதை ஒருமுகப்படுத்தினால் மகர ராசிக்காரர்கள் உண்மையிலேயே மகத்தான வெற்றியை அடையலாம். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் நல்லா போயிட்டு இருக்கு. யார் பேச்சையும் கேட்காதீங்க, குழப்பி விட்டு விடுவார்கள். குடும்ப விஷயத்திலையும் சரி, உங்களுடைய ஒர்க்க விஷயத்திலையும் சரி, தொழில் விஷயத்திலையும் சரி, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்க யோசனை பண்ணி அமைதியா மெடிடேஷன் பண்ணி முடிவெடுங்க. எல்லாம் போட்டு குழப்பி விடுவார்கள். இந்த வாரம் ஆரம்பத்திலேயே இருந்து நல்ல ஒரு பலன் தான். ஆனால் சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் செலவுகளை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் அது சுப செலவாகத்தான் இருக்கும். ஃபினான்ஸ் பண்ணுபவர்களுக்கும் சரி, லேண்ட் ப்ராப்பர்ட்டி டீலருக்கும் சரி, எல்லாருக்குமே இது, எல்லா பிசினஸ் மேனுக்கும், ஈவன் வந்து கார் கம்பெனிஸ், டூ வீலர் கம்பெனிஸ், அப்புறம் வந்து மோட்டார் இல்லாம இருக்கக்கூடிய இந்த சைக்கிள் முதலான ட்ரைபாடு, சைக்கிள், இந்த மாதிரியான விஷயங்கள், குழந்தைகளுக்கு பொம்மை செய்யக்கூடியவங்க, ஆர்டிபிஷியலா என்னென்ன அமைப்புகள் உண்டோ அவர்களுக்கும், பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணுபவர்களுக்கும் எல்லாருக்குமே, அதே மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட், ரைட்டா, டென்டிஸ்ட், இவங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது பல்லு வந்து நம்ம சரியில்லைன்னா அந்த பல்லுக்கு ஆர்டிபிஷியல் பண்ணு வைக்கிறார்கள். தோல், அந்த தோல் வந்து அந்த தோலை சரி பண்ணக்கூடியவர்கள், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ், எல்லா ஆர்டிபிஷியல் விஷயங்களுக்கும் நல்ல ஒரு வரவு கிடைக்கும். அனஸ்தீசியா கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய, அதுக்கு படிச்சிருந்தா அது நம்ம ஒரு பதவி வருவதுக்கு அடுத்து அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேரக்கூடிய ஒரு அமைப்பு. பதவிகள், பெரிய பெரிய பதவிகள், மக்களை ஆளக்கூடிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலைகளில் இருந்த பிரச்சனைகளுக்காக நமக்கு பதவி வேற இடத்துல வந்து டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, பதவி உயர்வு நடந்து விடுகிறது, அல்லது பிரச்சனைக்கு உண்டான நபர்கள் வந்து வெளியில போயிடுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நண்பர்களுக்குள்ளும், கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளும், ஆபீஸ்ல நமக்கு கீழே இருப்பவர்களுக்குள்ள கிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏதாவது நம்ம பேசி அவர்கள் ஹர்ட் ஆயிடுவாங்க. அது வந்து உடனடியாக தெரியலனாலும் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கும்பராசி என்பவர்கள் குழம்ப வேண்டாம். அதுதான் நான் சொல்ற ஒரே ஒரு சஜஷன். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, ராஜராஜேஸ்வரி அல்லது லலிதாம்பிகை. லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அல்லது ஓம் ஐம் மகாசக்தியை நமஹா, இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதிக்கு சந்திராஷ்டமம். என்ன பண்ணக்கூடாதுன்னா, எந்த முடியும் பெரிய முடிவு எடுக்க வேண்டாம். வேலைக்கு போறதை பத்தியோ, வீட்டுல வந்து ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடக்கிறது வேண்டாம். அன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இருங்க, மௌனமா இருங்க. மற்றபடி எல்லாமே பண்ணிக்கலாம். ஆண்கள் வந்து அன்றைக்கு கார் எடுத்துக்கிட்டு பெருசா வெளியில போறதோ, டூ வீலரோ அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஜேர்னியை அவாய்ட் பண்றது பெட்டர் அபிஷியலா. மற்றபடி குழந்தைகள் மூலமாக பெருமையும் மகத்துவமான விஷயங்களும் லாபத்துக்கும் பஞ்சம் கிடையாது. தைரியமாக அமைதியாக இருங்கள், அவ்வளவுதான். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலுமே வெற்றியை குவித்து லாபத்தை கூட்டக்கூடிய வாரம். மீன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்றேன், இன்னும் ஒரு 1.5 மாதங்கள் வந்து அவர்களுடைய ஆட்சி, அவர்கள் நினைச்ச பிரகாரம் எல்லாமே நடக்கும். இப்ப கொஞ்சம் நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சீரடைந்து வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வாரத்துல இருந்து இனிஷியேட் ஆகும். இந்த வாரத்துல இருந்து சுக்கிரன் வந்து 8க்குண்டான 11ஆம் இடத்துல ஏறும்போது கடன் பிரச்சனை நீங்கும், நோய் பிரச்சனை நீங்கும், எதிரிகள் பிரச்சனை ஒழியும், வேலையின்மை தீரும். அதே மாதிரி நம்மளோட யார் சண்டைக்கு வந்தாலும் மண்டியிட வேண்டியது அவர்கள். அதனால தைரியமாக இருங்க, ஆனா பொறுமையாக இருங்க. ரொம்ப ஒரு மாதிரி சனி செவ்வாயினுடைய பார்வையினால குழப்பம், அது வீட்டுலதான் நிறைய குழப்பம். நம்ம முடிவெடுக்கவே வந்து, அதாவது ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா அதை வந்து யாருமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற ஒரு இது வரும். இல்ல நம்ம எதுக்குன்னா முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். நமக்கு வேற காம்ப்ளெக்ஸ் வேற இருக்கும். நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் திறமை வேணுமோ, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கணுமோ, எனக்கு அப்பா இப்படி பண்ணல, அம்மா இப்படி பண்ணல, எனக்கு சொசைட்டி இப்படி பண்ணல, எல்லாருமேலேயும் தேவையில்லாம கோபமாக தான் இருக்கும். ஆனா அந்த கோபத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்குன்னா, உங்களுடைய தொழிலில் இருக்க வேண்டும். படிப்புல கூட நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய நேரம் அது.
மீனராசி அன்பர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து 10th +2 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஃபோக்கஸ் மட்டும் இருக்கட்டும், நல்லா சாதிப்பார்கள். சனி வந்து படிப்புக்கு வந்து தடையே சொல்ல மாட்டார். வரன் அமைவதில் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் வரன் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்திலிருந்து திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நீங்கும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வந்து தன்னுடைய வேலையில வந்து ஆட்டம் கண்டு கொண்டிருந்தது அதுவும் நீங்கும். கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் நீங்கும். லேண்ட் வாங்குவீர்கள், நிலம் வாங்குவீர்கள். மேலும் உங்களுக்கு அதிருஷ்டமானது வேலை வாய்ப்பாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து அமையும். ஆக மீன ராசி அன்பர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தாரக மந்திரம் இந்த வாரம் அவர்கள் சாதிப்பார்கள். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இந்த வாரம் அனைத்து விதமான சௌபாகியங்களையும் அடைந்து பொங்கலோ பொங்கல் என்று ஆனந்தத்துடன் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். மீண்டும் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.